ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நாகம் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம லவ் ஸ்டோரி வீடியோ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. வெளியில் போயிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா வீட்டில் உள்ள ஆளை காணோம். இங்கே போனான்னு தெரியல. ஆனால் எனக்கு சின்ன டவுட், மேலே என்ன இருப்பாங்க தான் சின்ன டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம போய் மேலே என்ன பண்ணுறான் அங்கிறது நம்ம பார்க்கலாங்க. வாங்க கைஸ், பாய் பாய். சென்டோ, என்ன பண்ணுற? ம், ரொம்ப காவலான ம், என்ன பண்ணுற? தரல, போ மேலே போ. நீ போக மாட்டே, நீ ஏன் சொல் பச்சை அப்படி கேட்ப நீ? ஏ என்னடா வீடு கூட்டிட்டு இருக்கிறியா? நீ உள்ளே கூட்ட மாட்டியே. ஆ, காய்ஸ், என் பொண்ணு நல்லா வேலை செய்கிறான்னா பார்த்துக்காங்க. ம், அப்போ நீயே பண்ணிருக்கிறேன் மறைச்சா நம்பிடுவாங்களா? ம், எங்கே அதில் யாரோடது? எங்கள் பையன் மேலே தான் ரெஸ்ட் ரூம் போவோம். வீட்டுக்குள்ளேயே அப்பப்போ போயிடுவோம், அப்பப்போ அழுவாரு. அது அழுறது யாரு, நானும் நீயா? ரெண்டு பேரும் தான். நீ கிடையாது, நான் தான் மெயின். நான் தான் அழுவேன், நீ அழுவ மாட்டேன். நான் இல்லாதப்பவும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வந்து அள்ளிட்டு வெயிட் பண்ணுவேன். நீ யார் எப்பேற்பட்ட ப்ராடங்க எனக்கு தெரியாதா? சாரி, மாடி எங்களுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாக் இருக்க வீட்டிலலாம் இப்படி தான். ஏன்னா அவனுக்கு தனியாக நம்ம பாத்ரூம் வந்து கட்ட முடியாது. அதனால் அவனுக்கு பாத்ரூம் வித் அவுட்டு. நாய்கள்லாம் டார்கெட் பண்ணி அவனையே கடிக்கிறாங்களா? இந்தா இத்தனைக்கு காரணம் வந்தா. டேய் இங்கே பாரு, இந்த பாத்ரூம் போகிறதெல்லாம் மேலே வந்து ஏன்னா கழுவி விட்டுட்டு நில்ற இடத்துல இங்கே பாரு. டேய் பாருடா சிண்டோ, இங்கே வா. டேய் நைட்டு படுக்கிறக்கே கூட்டினேன். இல்ல, துணி இங்கதான் காய போடுறோம். அப்பப்போ அவன் பையன் வேற இழுத்து போட்டுருவான், அப்புறம் கீழே மண்ணாகும். அப்புறம் துணி அழுது இருக்குன்னு நீங்க ஒரு சத்தம் போடுவீங்க. ஏன்னா கூட்டி விட்டோம்னா கொஞ்சம் கிளீனா இருக்கும்ல. இல்லாட்டி நான் துவைச்சு போட்டுருவேன். வாஷிங் மிஷின் எடுத்தாங்க, நல்லபடியா துவைச்சிட்டேன். ஏய், வாஷிங் மிஷின் கூட தோத்துருவோம்டா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, தினமும் எங்கள் வீட்டில் இருந்து மருதமலை பார்க்கலாம். அப்படியே திருப்பி காட்டுங்க. நைட் நேரத்தில் நல்லா அந்த வேலு வாழை மட்டும் தான் தெரியும், ஆனால் முருகன் தெரிய மாட்டார். முருகன் தெரிய மாட்டார், அதோட கோபுரம் தெரியும். அதுவே நம்மளுக்கு போதும். கோபுரம் நைட்டு தான் லைட் போட்டோன்னு தனியாக தெரியும். ஆமாம், நைட்டு நாங்கள் காட்டுறோன்னா தெரியாது. ஏன்னா ஆட்டோ ஜூமில் வந்து லைட் போட்டுருவாங்களா, அதனால் தெரியாது. கரெக்டாக இங்கே வாங்க, இந்த சைடு வாங்க. ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி காட்டிட்டேன் உங்களுக்கு. எதாவது நம்பர் சொல்லிடு. ஜூம் பண்ணி காட்டிட்டியா? அது பக்கத்துல இந்த சைடு நைட் லைட் போட்டால் தெரியும். நைட் வந்து நான் வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த லைட் மட்டும் ரெட் கலர் லைட் மட்டும் எரியும். அந்த வேல் போட்ட இது இருக்குல்ல, அந்த லைட்டு மட்டும் எரியும். இதான் எங்கள் ஏரியா மொட்டை மாடி, எங்கள் வீடு தான். துணி துவைக்கிறியா? அண்ணாவோட யூனிஃபார்ம் என்றது உங்களுக்கு துவைச்சிட்டேன். எப்போ? வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அண்ணாவோட. சரி, நேற்று போட்டுருப்போம்ல. நேற்று போட்டு நாளைக்கு துவைச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரம்மா துணி துவைக்கும் எப்படின்னு தெரியுமா? அந்த வாஷிங் மிஷினை தோத்துறணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டானா உங்கள் ஃபாஸ்ட் எங்கள் ஃபாஸ்ட் கிடையாது. முக்கா ஃபாஸ்ட்டு மாதிரி எப்படின்னு தெரியுமா? இந்த 2 பக்கெட்டு, இப்போ ஒரு பக்கெட்டு இருக்குது, இந்த ஒரு பக்கெட்டு, இதே மாதிரி இன்னொரு பக்கெட்டு துணி இருந்துச்சுன்னா வெறும் 10 நிமிஷத்தில் காமத்தில் துவைச்சி போட்டு வந்துடுவாங்க. டேய் ஆமாடா, எப்படி தானே பண்ணுறேன்? நல்லா தேய்க்கிறியா? நீங்களே பாருங்க எப்படி தேய்ப்பாருங்க. அதை மட்டும் மொக்கத்தனமாக இருக்கும். பாருங்க எப்படியெல்லாம் அழுக்கு இருக்கு. இதை எப்படி ஆக்குறேன்னு எப்படி ஆக்குற காட்டு.
இந்த வீடியோக்காக தேக்கிறேன்னெல்லாம் சொல்லாதீங்க. வீடியோக்காக தான் நீ தேய்ச்சிருப்பேன். என்னருங்க இங்கே தெரியுதா? லைட்டாக தெரியுதுல்ல? லைட்டாக தெரியுது, இன்னும் தேக்கணுமில்ல. சரி என்ன கட் பண்ணினா நான் தேய்ச்சிருவேன். அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் நான் ஷால் போடாமல் இருக்கீங்க. ஐயோ என்ன ஒரு பொய்யன்னே பொய். அதான் கைஸ் எங்கள் ஏரியா முத்தியும் பாருங்கள். ஆனால் முதல்ல வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது, அந்த டேங்கு தான் கைஸ். அங்கே தான் அந்த சின்ன ஒரு குட்டமாக இருக்கும். அப்போ வந்து சாக்கடை தண்ணியாக இருக்கும். அந்த டேங்க் பக்கத்தில் தான் குட்டமாக இருக்கும். அதில் வந்து க்ளீனாக பண்ணியெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் தான் நாங்கள் தூரியெல்லாம் ஆடுவோம். தூரிய இந்த மாதிரினா நம்ம டயருக்கு பார்த்தீங்களா, சைக்கிள் டயரு, அதை வந்து அப்படியே இந்த சுருக்கு முடிச்ச மாதிரி போட்டு அப்படியே ஒரு மரத்தில் அந்த கொம்பில் வந்து அதில் சுருக்கு முடிச்சு போட்டு அந்த டயரை கீழே விட்டு சுருக்கு முடிச்சு போட்டு கீழே ஒன்று சாக்கு ஒன்று அந்த டயரில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் இது பண்ணிகிட்ருப்போம். அப்படியெல்லாம் அங்கே இருந்து விளையாண்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தது அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்கில் வந்து பார்த்தோம்னா அந்த சறுக்கு மரம், எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு அந்த ரவுண்டானா ஒரு ரவுண்டானா வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ரவுண்டானா வந்துருச்சுன்னா அந்த எஸ்ஏப்பில் வந்துருச்சுன்னா செகண்ட் ஃப்ளோர். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தா டாயரை போட்டிருந்தோம் வயசு தான். அப்போ வந்து பார்த்தோம்னா டாயர் தான் போட்டிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த செகண்ட் ஃப்ளோர் அது அதிகபட்சம் அவ்வளோதான் போவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு பயமாயிரும். பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதான் ஏரியாக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க பார்த்தாங்கன்னா. சின்ன குழந்தைங்களா இருப்போமா, 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தோம். அந்த ஸ்டேஜிலலாம் வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து இந்த நோட்டு அந்த புக்ஸ் எல்லாம் வீசிட்டு பையோடு வீசிட்டு அப்படியே அங்கே ஓடிடுவோம். அதுதான் டோட்டலாக என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த டேங்கு தான் நம்மளுக்கு முதலேருந்து. அந்த டேங்கு அந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த தூரி ஆடுறது அந்த ரவுண்டானா, இப்போ அந்த கார் பார்க்கிங் ஆகி போச்சு. அதுதான் எங்களுடைய டைம் பாஸ் தான் எங்களுக்கு அங்கே தான், இந்த ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற இது எல்லா விளையாட்டும் அங்கே தான். அப்புறம் கோயில் பக்கத்தில் இந்த ஆப்பியம் இந்த குண்டு, அப்புறம் அந்த சீட்டு கட்டு மாதிரி விளையாடும். சீட்டு கட்டு என்னென்னா அந்த சிகரெட் சீட்டு பார்த்தீங்களா, அதை வந்து 100, 200, 300ன்ட்டு கோல்டு. அந்த சிசர் ஃபில்டர் சீட் வந்துச்சுன்னா 100, அப்புறம் கோல்டு ஃபில்டர் வந்துச்சுன்னா அது 200. ரெண்டு மடித்து வச்சோன்னா வச்சுக்க அதை கல்லில் ஆடுவாங்க. அதை காசாக இது பேஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் விளையாண்டு வந்துட்டு காலமாக இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கை சுருவல் எத்தனை துவச்சாச்சு. இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் துணி மட்டும்தான் அதிகமாக சேரும், என் துணியெல்லாம் சேரவே சேராது. சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இவங்க அம்மா தான் துவைச்சி போடுது. எங்கள் அம்மா துவைப்பாங்க போல, எங்கள் அம்மா துவைக்கிறது இல்லை துவைக்கிறாங்க. எப்படின்னு தெரியுமா, துணி மாற்றுவா, அதிகமாக மாற்றுவா. மாற்றிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, இங்கே குளிச்சு போட்டு துணி அங்கே போய் போட்டு வந்துடுவான். ஏன் அங்கே போய் போட்டு வந்துடுவான்னா, அங்கே போட்டாங்கன்னா இவங்க அம்மா துவைச்சிரு, இங்கே போட்டால் துணி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னு இவங்க துவைக்கணும். அதனால் அவ்வளோ தெளிவாக இங்கே குளிச்சு போட்டு துணி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டிலே போய் போட்டு வந்துடும். உண்மை சொல்லு, நீ பொய் சொல்லாத சரியா? அம்மாவுக்கு வேணா தெரியும், வேணா கேட்டு பாருங்க. இங்கே துவைச்சி போட்டு அங்கே போய் துணி காய போட்டால் அது முதல்ல அப்படி காய போட்டு வந்தது. இதுக்கப்புறம் இங்கே குளிச்சு போட்டு அழுக்கு துணி அங்கே போய் போடுது. உங்கள் வீட்டில் இப்படி தானே? கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லவ் ஸ்டோரி எடுத்தோம். லவ் ஸ்டோரி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு பாத்ரூம் போகிறாருனாரா, சரி பாத்ரூம் போய்ட்டு நம்ம அதுக்குள்ளே அண்ணாவோட யூனிஃபார்ம் வேறு இருந்துச்சா, சரி துவைச்சி போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் துணி துவைக்க வந்தா, மேலே மாட்டிட்டு வந்தான் இவன் சிண்டு வேலையை கட்டி வச்சிருந்தேன். அப்புறம் அதையும் கூட்டி எடுத்துட்டு பண்ணா துணி துவைச்சிட்டு போய் நீ அலசி காய வர துணி துவைச்சாங்க. எத்தனை செட்டு? 2 செட்டு துவைச்சு. 2 செட்டு தான். அவர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார். என் நிலைமையை புரிஞ்சுட்ட ஒரே ஆள். ஏன்னா நீ துவைக்க மாட்டாங்க, அது அவருக்கும் தெரியும். சரி நம்ம துவைச்சு நான் மழுக்கு பண்ண முடிச்சுக்கோ, துவைக்காத இல்லை உண்மைதான். உண்மை சொன்னவளோ கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் சஸ்பென்ஸ், இதெல்லாம் ஏன்டா வெளியில் சொல்கிறாங்க, அவ்வளோ கோபம் வந்துருச்சு. சாவடிக்க உண்மைதான். இந்த மூஞ்சி தான் பார்த்துக்காங்க. இந்த மூஞ்சி இதை பாருங்க, எப்பேற்பட்ட பொய் பேசு இந்த மூஞ்சி. கில்லாதரா ஒலிக்குதுரா. வந்து உங்ககிட்ட வந்து ஒரு உண்மை சொல்ல போகிறோம். என்னன்னா, தினமும் சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இங்கே எங்கள் மாடி மேலே வந்து மயில் வந்து தோகை விரிச்சு ஆடும். கரெக்டாக இந்த பிளேஸ் இங்கே அந்த செங்கல் கிட்டில் இங்கே நடுவில் கரெக்டாக இந்த நடுவு எங்கள் பெட்ரூம்க்கு அப்படியே கீழே
அங்கே வந்து தொகை விரித்து மயில் ஆடும். எல்லாம் மாடி மேலே நின்றுட்டு சொல்லுவாங்க, ஏன் உங்கள் வீட்டில் மயில் தொகை விரித்து ஆடுது அப்படின்னு. இல்லை அது நல்லதா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா? சொல்லுங்க. சரிங்க. இன்னொன்று அம்மா அந்த இங்கே தான் அதிகமாக உட்காந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம் கேளான்னு. ஆமாம் வயசு நாங்கள் இப்படி தான் இங்கே தான் அதிகமாக உட்காந்து நைட்டில் வந்துட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா இருட்டாக இருக்கும். வயசே கேட்காதுடா வயசு. சரி இங்கே தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்குவோம். உட்காந்து காட்டிடுங்க. அன்னைக்கு வருவோம், பயமே எல்லாம் வருவோம். எப்படி தெரியுமா, இந்த ஸ்டேட்லேருந்து வருவோம், இங்கேருந்து வருவோம். நாங்கள் இப்போ வந்து 2 ட்ரம் வச்சுருக்கோம். இந்த 2 சின்டாக்ஸ் தான் வச்சுருப்போம். இங்கே வந்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் போகிறக்கு வழி வந்து வாய்ஸே அவ்வளோ தூரம் கேட்கும். வாய்ஸு இந்த வழியாக தான் வருவோம். எனக்கு கொஞ்சம் பயம், பட் அவ்வளோ பயம் இருக்காது. இப்போ உங்கள் முன்னாடி நான் நடந்து வரேன். வீடியோ பார்த்துட்டு கீழே வந்துடுறாங்க. வீடியோ பார்த்துட்டு என்ன, நான் இது மேலே தான் இங்கே நின்றுப்பேன். இங்கே இப்படியே இந்த வழியாக வருவேன். அப்படியே ஜாலியாக இந்த ஸ்டெப்புக்கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு கேரளா நாங்கள் சாப்பிட்ருப்போம். இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தாலும் கூட இங்கே வச்சு சாப்பிட்டு ஒரு 8-9 மணிக்கு இருப்போம். 9 மணி அதிகபட்சம் 9 மணிக்கு இருப்போம். காலையில் தொங்க போட்டாலும் வேடிக்கை பார்ப்பாங்க நம்மளை, என்னடா 2 பேரும் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிதான் பார்ப்பாங்க. வேலை பண்ணிட்டு இருக்காங்க புருஷன் முன்னாடியா இல்லை என்ன ஏதாவது ரோட்டில் போகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் சின்ன டைம் பாஸ் நல்லா ஆச்சு. நீங்கள் உட்காந்து நம்ம உங்களுக்கு போர் அடிக்குமா, நம்ம வீட்டு டிவி இல்லை ஒன்றுமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருப்போமா. அண்ணன் வேலைக்கு போய் நைட்டு வர கண்டைம் ஆயிரு. அப்புறம் நம்ம ஒரு மூஞ்சி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு போர் அடிச்சு போயிரு. இந்த மூஞ்சி எத்தனை டைம் பார்க்குறது தானே, நம்மளுக்கும் போர் அடிச்சு போயிரு. இந்த மூஞ்சி எத்தனை டைம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் போர் அடிச்சு போயிரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, புது மூஞ்சிக்கு பார்க்கலான்னு இங்கே வந்து இவர் ஒரு பக்கம் சைட் அடிப்பார், நான் ஒரு பக்கம் சைட் அடிப்போம். பிடிச்சவங்க வந்தால் நான் சைட் அடிப்பேன், இவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து அவங்க பண்ணுவாங்க. அது எனக்கு ஐ டோன்ட் 2 பேரும் சொல்லிப்பா இவங்க அழகாக இருக்காங்களே அப்படின்னு எல்லாம். ஐ டோன்ட் கேர். சைட் அடிக்காட்டி கூட அதோட இதே வேஸ்ட்டு தானேப்பா. நம்ம இவருக்கு உண்மையா இருக்குமா அது போதும், இவர் நம்மளுக்கு உண்மையா இருக்காரா அது போதும். சைட் இப்போ மடிப்பேன். ஆமா நடிப்பாரு, அவரை தூக்கி கீழே கடாசிடுவேன், வந்து அடிடுவேன். ஆமா இங்கே தான் அப்புறம் சில டைம் நைட்டில் இங்கே வந்து படுத்துருப்போம். ஆமா இந்த சின்டாக்ஸ் போடாதப்ப நாங்களாம் இங்கே தான் படுத்துருப்போம். அண்ணா இங்கே படுத்திருப்பாரு, நாங்கள் இங்கே மேலே படுத்திருப்போம். அது என் சீசன்னா அந்த வெயில் காலத்தில் தான், மே மாதம் சித்திரை வெயிலம்பாங்கல்ல. ஃபேனும் இருக்காது ஒன்றுமே இருக்காது. வெளியில் வந்து தான் படுத்தாதான் தூக்கம் வரும். இல்லாட்டி ரோட்டுக்கு கீழே படுத்திருப்போம், ரோட்டில் படுத்திருப்போம். எல்லாத்தையும் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப என்ன சொல்றதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற. இப்போ வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னடா மறுபடியும் போய் கீழே பிடிக்க மாட்டோமா. மேக்ஸிமம் வரவே மாட்டோம். ஆமா இப்போதான் பாரு, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வந்துருக்கேன். நான் வருவேன் துணி துவைக்க, இவங்க வர மாட்டாங்க. உனக்கு வேலையே இல்லையே இந்த பக்கம். மேலே வர மாட்டோம். ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ தரமாக வரப்போகுது. ஓகேவா? மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஓகேவா? நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.